வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு வர போகிறதா சொல்லப்பட்டு வரும் நிலையில் இன்னுமே இதை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சன் பிக்சர்ஸ் வெளியிடலை. மேலும் அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இனி அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்க மாட்டார். அவருடைய நாற்காலி ஆட்டம் கண்டு போய்விட்டது. இனி அடுத்த சூப்பர் ஸ்டார் வேற ஒருத்தர் தான் என சொல்லப்பட்டு வந்தது. அதையெல்லாம் தடுத்து எரியும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தில் நடிச்சிருந்தார். ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலி ஈட்டி மிக பெரும் லாபத்தை ஈட்டி தந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் நான் தான் என்றைக்குமே கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருந்தது. அதை தொடர்ந்து லால் சலாம் வேட்டையன் என்ற படத்தில் நடித்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான வரவேற்பு கிடைச்சது. வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்றிருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அண்மையில் தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் கூடிய விரைவிலே வெளிவரப்போகுது. அதாவது லோகேஷோட பிறந்த நாளுக்கே இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் லோகேஷோட பிறந்த நாளுக்கு இந்த படத்துடைய பிடிஎஸ் புகைப்படங்கள் மட்டும்தான் வெளியாகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்றைக்கு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் என ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மே 1ஆம் தேதி ஆடியோ லான்ச்சை வச்சுக்க போகிறாங்களாம். அதனால் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த ட்ரெய்லரில் இந்த படத்துடைய கதை என்னவாக இருக்கும்ன்றதை வெளிப்படுத்தாமல் இந்த ட்ரெய்லரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அவரோடு இருக்கிற ஆட்களை பக்காவாக காமிச்சிருக்காராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். மேலும் லோகேஷுக்கே இந்த படம் ஒரு முக்கியமான படமாக தான் இருக்கும். ஏன்னா லியோ படத்தில் சறுக்குனதை இந்த படத்தில் அவர் பிடிக்கணும். ரஜினிக்குமே பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் ரசிகர்களை திருப்திப்படுத்தலை. அதனால் இந்த படத்தில் கண்டிப்பாக திருப்திப்படுத்துவார் என எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.